அது பார்ல எவனையும் காணா. நம்ம தான் படுத்திருக்கோம். காலை கொண்டு போய் எங்க வச்சிருக்க? எங்கடா இருக்கும்? டேய் முருகா, டேய் டேய் எந்திரிக்கடா. இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்குமே. ஆத்தாடி, இது வட்டியோட தோட்டமாச்சே. நம்மளை தூக்கிட்டு வந்துட்டாங்களா? டேய் டேய் நல்லா சிக்கிக்கிட்டோம்டா. டேய் முருகா, டேய் நான் இருக்கேன். உன்னை அப்படியே கொன்னே அப்படிவே. உன்னை நம்பிடாட இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்க. ஐயோ பேசாதீங்கடா பேசாங்கன்னு கேட்டாங்களா? நல்லா தூங்குறாங்களா? டேய் டேய் எந்திரிடா. டேய் தக்காளி, டேய் 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 எந்திரா, எந்திரிக்கடா எந்திரிக்கடா. ஐயோ டேய் டேய் ஆட பாவி, சரக்கு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு ஒன்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்களாடா. ஐயோ இப்ப என்ன பண்றது? வட்டியோட கையில சிக்கணும்னா நம்மளை சட்னி ஆக்காம விட மாட்டேன். டேய் எந்திரிங்க. இவங்க இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதும். இவங்க கையில சிக்கனா நம்மளை அப்படியே என்ஜாய் பண்ணிடுவாங்க. எப்படியாவது மாட்டாம போயிடணும்டா சாமி. கடவுளே கடவுளே, வந்தாச்சு வந்தாச்சு, போயிடப்போ. கரும பிடிச்சவனே, சட்டி போட்டு தொலைக்க கூடாது. இப்ப வரைக்கும் நம்மளை யாருமே பார்க்கல. எல்லா பக்கமும் காடா தெரியுது. எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நன்றிக்கா. ஒரு வழியா ரோட்டை பார்த்தாச்சு. பின்னாடி அவனு வர்றானா? கடவுளா பார்த்து ஆட்டோ ஒன்று பாட்டிருக்கேன். இதுல ஏறி ஓடிட வேண்டியது. யோ ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, வண்டி அடியா. எங்க இருந்துடா வர? என்னடா எல்லாரும் எங்க போறன்னு தான் கேட்பாங்க. புதுசா கேக்குற? வண்டி ஏறா. எங்க இருந்துடா வர? முதல்ல வண்டி ஏறா சொல்றேன்டா. எங்க இருந்துடா வர? ஐயோ வட்டி வரத வீட்டுல இருந்து வரேன்டா. போதுமா? வராது. ஏன்டா? அட வராதுங்கறல. மோதிரம் வேண்டா தரேன்டா. வண்டி எடுக்கறியா? நீ கொடுத்தாலும் வராதுடா. ஐயோ டேய் டேய் நீ வரட்ட போடா. எனக்கு பஸ் இருக்குடா. ஹோல்டன் ஹோல்டன், ஹலோ நிப்பாட்டு. ஐயோ நிப்பாட்டு கண்டக்டர். யாருக்கிட்ட? நாங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சோம்னா குதிரையில வந்தாலும் பிடிக்க முடியாதுடா. டேய் எங்க இருந்துடா வர? டேய் என்ன விளையாடுறீங்களா? எல்லாரும் எங்க இருந்து வர எங்க இருந்து கேட்பீங்களா? எவன் எங்க போறன்னு கேட்க மாட்டீங்களா? வட்டியை பாய்ச்சிட்டெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது. பஸ் விட்டு கீழே இறங்க முதல்ல. ஏண்டா நான் வட்டி வீட்டுல இருந்து வரேன், உனக்கு எப்படா தெரியும்? நீ உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து ஏற வேத்த பார்த்தாலே தெரியுதே வட்டி வீட்டுல இருந்தா வரேன்னு. முதல்ல பஸ் விட்டு கீழே இறங்க. ரைட் ரைட். மண்டையா நீ விளங்கவே மாட்டடா. இருக்கிற 10 மணி உனக்கு கொட்டி போமுடா. பஞ்சராகி நடுவழியில நிக்கத்தாண்டா போறீங்க. ஐயோ எந்த வழி எங்கிட்டு போகுதுன்னே தெரியலையே. பொறுமையை தாண்டா வர முடியும். அங்கேயே வந்துடுறேன். நான் அப்புறம் பேசுறேன். வட்டி வீட்டுல இருந்து தானே ஓடி வர? ஆட்டோக்காரன் ஏறாதுன்னு சொல்லியிருப்பான், பஸ்ஸுக்காரன் இறங்குன்னு சொல்லியிருப்பானே. ஆமா, இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். உன்ன மாதிரி தான் நானும் கடை வாங்கிட்டு ஓட பார்த்தேன். வட்டி காலை வெட்டிட்டான். ஆண்டவரே. வெட்டிட்டு அவனே இந்த சைக்கிளையும் வாங்கி கொடுத்துட்டான். அம்மா வட்டிக்கிட்ட நீ எதுக்கு பணம் வாங்கின? சொந்த காலில் நிக்கணும்னு தான். சொந்த கால நிக்கிறேன்னு இருந்த காலம் இழந்துட்டு நிக்கிறியடா. மணி என்னப்போ? எதுக்கு? நீ மணியை சொல்லு. 7:55. 8 மணிக்கு வட்டி வீட்டில் அடிமையிலுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆள் இல்லைன்னா காலை வெட்டிடுவாங்க. உட்காந்துருக்கேன் வீட்டு கேப்போ. வட்டி அட்டெண்டன்ஸ் எடுக்கிற இடம் எங்கன்னு இருக்கு? இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பு. எங்கண்ணே பாதி கைய காணா? நான் தான் டயத்துக்கு போல, நீனாவது டயத்துக்கு போ. டயம் தள்ளி போனதுக்கு கைய எடுத்திருக்காங்களே. மாரிச்சாமி இருக்காங்க. வெள்ளக்கண்ணு இங்க இருக்கேன். சம்பத்து கடவுனானே. புது வர ஒண்ணு. போலீஸ் பாண்டி சீக்கிரம் போ. டேய் நீங்களாம் புது வரவுதான்டா. யாரா போலீஸ் பாண்டி? போலீஸ் பாண்டி ஒரு தரம். போலீஸ் பாண்டி 2 தரம். நான் இங்க இருக்கேன், மூடாதீங்க. போலீஸ் பாண்டி 3 தரம்.
போலீஸ் பாண்டி எங்கடா போயிருந்தா ஒண்ணுக்கு இருக்க மச்சி, இறங்கு. இந்த தடவை 1க்கு 2க்குன்னா அருவாலே அறுத்துருவேன். வேலையை பாருங்கடா. ஜாகிங் போனா சொல்லிட்டு போக மாட்டேன். நாங்களும் வந்திருப்போம்ல. ஜாக்கிங்கா பாஸ் சிக்கிட்டு முன்ன கவலைப்படாதீங்க. யாருக்கு தெரியாம தப்பிக்க நான் ஒரு வழி பார்த்து வச்சிருக்கேன். இங்கதானே இருக்காங்க. டேய் அண்ணே உங்க 5 பேரையும் வட்டியை நான் வர சொல்றாரு. போய் என்னடா நடக்குதுங்க? யார் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு பார்க்க மாட்டீங்க? போடா வெளில. வரதா, உனக்கு ஒன்றும் ஆவலையே? எனக்கு ஒன்றும் ஆகல தாத்தா. இவன் தான் என்னை காப்பாத்தினது. யார் இந்த தம்பி? என் ஃப்ரெண்டுங்கய்யா. டேய், நேத்து ராத்திரி நீ தானே என் பேரனை போன்ல அசிங்கமா பேசுறேன். கொலகாரனை கூட மன்னிச்சிடுவோம், ஆனா மானத்தை வாங்கின மன்னிக்கவே மாட்டோம். ஐயா நாளைங்க என் ஃப்ரெண்டு தான். போதல தெரியாம வளரிட்டான். மன்னிச்சு விட்டுருங்க. தம்பி, நீ சொல்றதுக்காக இவனை விடுறேன். தேங்க்யூங்கய்யா. போயிரா ஏய். அண்ணே எங்க போற? வீட்டுக்கு. உன்னை மன்னிச்சு தான் விட்டேன்னாரு. வீட்டுக்கு போக சொல்லியே. என்னடா முழிக்கிற? நீ பேசின பேச்சுக்கு 1 வருஷம் இங்க அடிமையா வேலை செஞ்சுட்டு வாங்கின 15 லட்சத்தையும் வட்டியோட வச்சுட்டு போறேன். அடிமையா? நீ என் உயிரை காப்பாத்திருக்க. இந்த வேலையும் செய்ய வேண்டாம். இவனுங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பாத்துக்கோ. வாங்குறது கடன், இதுல ஒயிட் அண்ட் ஒயிட் வேற. சரியா சொன்ன வரதா. சரி, வேலையை பாருங்க. அண்ணே என்னடா வேலைன்றங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்ல. வாழ்க்கை ஒரு வட்டம்னு என் மாமனார் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு சின்ன வட்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடா. உனக்கு என்ன பாண்டி, நீ சொன்ன மாதிரி அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற. நான் தான் எங்க அப்பா பேச்ச கேட்காம சாணியை தட்டிட்டு இருக்கிறேன். என்ன அவன் பெயிண்ட் அடிக்க சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா அதுக்கு இடம் சூஸ் பண்ணாங்க பாத்தியா, அதை தாண்டா என்னால ஜீர்ணிக்க முடியல. யோ, ஆளை பார்த்தா பஞ்சாபிக்கார மாதிரி தெரியுது. நீ எப்படி அங்க வந்து சிக்குன? இந்த லாரி வாங்குறதுக்கு நான் வட்டி கிட்டே கடன் வாங்கி இருக்கும். வட்டி திருப்பி கட்ட முடியல. அப்புறம் என்ன, என் வண்டிக்கு என்னையே கிளீனர் ஆக்கிட்டாங்க. నేను బాగున్నానే, పిల్లలు బాగున్నారా? అంతే కాదే ஆந்திரா. ஷப்பா எந்த குருவாயிரப்பா, எனக்கு விடுதலை கிட்ட பாடில்ல. டேய் கேரளாவா? ஆமா சாரே. உன் பேர் என்ன? என் பேரு மோகன்லால். எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் மம்மூட்டி எடுத்து வெட்டுறத முத இப்ப தாண்டா பாக்குறேன். டேய் பாண்டி, ஆ? நான் கிளம்புறேன். ரொம்ப போர் அடிக்குதுங்க. என்னது போர் அடிக்குதா? ஆமா. டேய் ஏன்டா நீ சொல்ல மாட்டா? தடி எறும்பு கடிக்குதே, இந்த வரேன்டா. டேய் ஏன் நீ ஒழுங்கு அப்படிங்கடா? ஏன்டா என்னமோ டூருக்கு கிளம்பி வந்த மாதிரி நினைச்ச நேரத்துக்கு போறீங்கிற? பின்ன வடி வீட்டில் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க. இவர் பெரிய வெள்ளக்கார தர. இந்தா பார்த்தையா, தண்ணி வாங்கி கொடுத்த பாவத்துக்கு தண்ணி பாக்கெட்டோட அலையிறியா? போ, உனக்கு என்ன நோவுது? சும்மா தானே இருக்கிற. மோகன்லால், நீ ஊருக்கு போகலாம். உனக்கு இன்னைக்கு விடுதலை. எந்த பகவதி அம்மே, எனக்கு விடுதலை கிட்டி. விடுதலை கிட்டியா? மோகன்லால், உனக்கு மட்டும் எப்படி விடுதலை கிட்டுச்சு? சின்னம்மா சொல்லி விடுதலை கிட்டி. பாண்டி, சின்னமாங்கிறது யாரு? சின்னம்மாங்கிறது வட்டியோட தங்கச்சி. மோகன்லால், இப்ப சின்னம்மா எங்க இருக்காங்க? வீட்டு மாடியில. மாடியில இருக்காங்களா? இப்படி பண்ணானா? ஏண்டா முருகா, டேய் அக்ஷே ஒரு விஷயம், சின்னம்மா யாருக்கும் தெரியாம பாக்கணும். வட்டிக்கு தெரிஞ்சா காலை வெட்டும். காலிலேயே குறிய போறேன். எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு. என்ன போய் 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே. உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தர கட்டி அண்ணன் ஒரு படம் பண்ண போறாங்க. ஐயா, அன்னை ஒரு ஆலயமா? டேங்க வா. என்ன அந்த படத்தை நீ இன்னும் பாக்கலையா? பாக்கல. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து அப்படியே திரும்பினேன். சுயாலுக்கு அலாக்கானே தூக்கிட்டு வந்துட்டாங்க. 35 வருஷமா இங்க அடிமையா இருக்கிறத பத்தி நீ ஃபீல் பண்ணல. அன்னை ஒரு ஆலயம் படம் பார்க்க துடிக்கிற. இந்த இடையில பாசா படையப்பாலாம் பார்த்தே ஆவேன். அதுக்குள்ள உன்னை பாடையில ஏத்திடுவாங்களேடா. ஏத்துனாலும் இறங்கி வந்து பாப்பேன். இறங்கி வருவியா? அவே ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன அன்னை ஒரு ஆலயத்துல நிக்கிற? என்ன சத்தாங்க? நீ பாட்டுக்கு டம்ளர் தூக்கி அடிக்கிறியே, நசுங்கிருச்சுனா வட்டிக்கிட்ட ஆஸ் சூப்பர்வைசர் நான் தானே பதில் சொல்லணும். நீ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண? நானும் பாத்துக்கிட்டே இருக்கு. 3 நாளா உன் மூஞ்சில லைட் எரியுது. ஆமா, இந்த வீட்டுல 1 நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொன்ன. ஆனா வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி எந்த அறிகுறி உங்ககிட்ட தெரியல. அது முருகன் கிளம்புனா சின்னம்மா வாழ்க்கை. அவன் கிளம்புறதுக்கு உங்க சின்னம்மா வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? புரியாத மாதிரி பேசாத. சின்னம்மா வட்டியோட தங்கச்சி. டேய், இது வட்டிக்கு தெரியுமாடா? சின்னஞ்சிறுசு லவ் பண்ணும். பெரிய மனுஷன் நீ தானே பாண்டி அப்படி அப்படியே பேசி சேர்த்து வைக்கணும். நான் பேசி சேர்த்து வைக்கணுமா? அட கடவுளே, என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னா சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு.
நான் கேட்கலையே. ஒன்னும் கவலைப்படாத பாண்டி. முருகன் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா வட்டியோட சொத்து பூரா நமக்கு தானே வரும். அப்புறம் என்ன, வட்டிக்கு வட்டியும் கட்ட தேவல, அசலும் கட்ட தேவல. டேய் மீன் குஞ்சு வாயா, உசுரோட இருந்தா தானடா கட்டுறதுக்கு. ஐயோ, இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் முட்டாளா செட்டு சேர்றாங்களே. இது எங்க போய் முடிய போகுதோ. நான் கடைசி வரைக்கும் 10 பாத்திரம் தான் தேய்க்கணும். பாரு, வேலைன்ற பேர்ல தொடச்சடவே தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்ட தொடப்ப கட்ட மூடிட்டு வா. டேய் நான் இல்லைங்கய்யா, வேலைக்காரி மேடம் விளக்கம் மாறி மிச்சிங்க, நான் எடுத்து கொடுத்தேன். இந்த கணக்கு நோட்ல அவன் கொடுத்த அமௌண்ட் தேதி வாரியா இருக்கு. வரிசையா படி. படிச்சிருங்கயா. தம்பி நீ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சொல்ல சொல்ல வரிசையா எழுதுப்பா. சரிங்க. டேய் எழுதிக்கடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் சூப்பர்வைசர். கோவிந்தசாமி கணக்கு விவரம் 19/1/2008 வரவு 15,000. 2/3/2009 வரவு 13,000. வரவு 11,000. படிக்காம என்ற கால்ல ஏந்திரா, ஏஞ்சி நின்னு படுறா. நம்மள இல்லையா? என்ன கணக்கு பார்க்க சொன்னா என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு நெஞ்ச அடக்கிது. ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/7/2009 வரவு 10,000. 7/8/2009 வரவு 6,500. மொத்த கணக்கு 60,000. டேய் ஐயா, அவன் எழுதுன வாங்கி நீ படிச்சு சொல்லு. சரிங்கய்யா. கடவுளே குரா எந்த பண்ணி சத்தமா படிச்சு சொல்லு. போய் தொலைடா. ஏய் படிச்சு சொல்லு. இந்த படிக்கிறீங்க. ஐயோ, லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. கண்களோ கூலிங் வேறு, உன் உதடுகளோ 12,500. இப்போ ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/8/2000 10,000 சில்ற. உன் கூட பழகின பாவத்துக்கு என்ன ஏண்டா மாட்டி விட்டு கொள்ற. தெளிவாப்படுறா. ஐயா, கணக்காக எழுதிருக்கா பூரா 60,000க்கு 4 சைவரை போட்டு வச்சிருக்காங்க. 60,000 4 சைவரை. எல்லாருக்கும் சோறு இருக்குடா. எருமை மாடுங்களா? அப்படியே 3 வேளை சோறு போடுறோம்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ஏய் போ 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 போ, போதும் போ. ஏய், என்ன ஆர்ன சோத்தை என் தலையில கட்டி விடுற? ஐயோ, அங்க போய் பாரியா தெரியும். நல்லா சாப்பிடியா? எதுக்கு நம்மள இப்படி தயார் பண்றா? உடம்பு தேத்தியா? தேத்திடுவோம். ஏய் நில்லு. என்ன சோறு புடப்பா இருக்கு? என்ன கேட்டா? என்னடா இது? முட்டைய பார்த்துட்டானே. ஏன் முட்டைய பார்த்தது இல்லையா? டேய், இங்க அடிமையாகி 1 வருஷம் ஆனாதான் நாங்க முட்டை போடுவோம். நீ இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள முட்டையை திருடி திங்கிறியா? டேய், யாரை பார்த்து திருடுன்னு சொன்ன? இதுக்குள்ள முட்டை வச்சது யாரு தெரியுமாடா? அவங்கள பார்த்து கேள்ற. வேணாமா? ஏண்டா மானம் கட்டவனே, நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி முட்டையை திருடி திம்பானா? டேய், முட்டை திங்கல என்னடா நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம்? இந்தடா ஓ சோறும் முட்டையும். குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிவிட்டு. ஏய் போடா. 2 முட்டைக்காக அந்த கூமுட்டை என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டானே. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அது இல்லடா. டேய், இங்க ஒரு முட்டைக்கு 1 வருஷம் அடிமையா இருக்கணும்ன்றாங்க. உனக்கு மட்டும் எப்பரா சிக்கன் பீஸ்? நீ லேபர், நான் சூப்பர்வைசர். ஐயோ ஏன் பாண்டி 2 முட்டைக்காக உன்னை ஒருத்தன் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான்? உன் ரத்தம் கொதிக்கல? கொதிக்குது. புரட்சி பண்ணணும்னு மனசு கொந்தளிக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தோணல? தோணுது. அதிகாரம் நம்ம கைக்கு வந்தா முட்டை பிரச்சனை தானே ஒரு முடிவுக்கு வரும். அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதுக்கு இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. டேய், சோறா இருக்குடா. இப்ப தொடு. டேய், இந்த விரல தொடுறதுக்கு அதிகாரம் நம்ம கைக்கு வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த விரல தொட்டனா வட்டி தங்கச்சி அவன் சம்மதத்தோடு முருடு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த விரல தொட்டா வட்டி தங்கச்சி தூக்கிட்டு போய் நம்ம முருகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. டேய், கேவலம் 2 முட்டைக்கு ஆசைப்பட்டு நான் சாகணுமா? நான் தொட மாட்டேன். அப்ப அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதிகாரம் என் கைக்கு வரவே வேண்டாம். நான்
காலமுறை அடிமையாவே இருந்துட்டு போறேன். தொடமாட்டு. I don't touch any finger. நான் தொடட்டுமா? எவன்டா சாமி சார்? வேற நான் தொடட்டுமான்னு கேட்டேன். நீங்க தொட்டா கரெக்டா தான் இருக்கும். தொடுங்க. அது இது எது அது இது. அப்ப தூக்க வேண்டியதுதான். எதடா தூக்க போறீங்க? போலீஸ் பாண்டி சார் தான் ஐடியா கொடுத்தாரு. அவர்கிட்டே கேட்டுங்க. எதை தூக்க போறீங்க? அத நான் சொல்றேன். இவன் 2 முட்டையை தூக்கிட்டான். அத நான் கையங்களவுமா புடிச்சிட்டேன். மறுபடிக்கும் அந்த முட்டையை தூக்க தான் இவன் பிளான் பண்றான். முட்டைய தூக்குறேன். வட்டிக்கு முட்டை கேட்டா 100க்கு 1000 கொடுப்பேன். மோவன ஒரு முட்டையை திருட நினைச்ச முட்டையை பேசுறேன். முழிய பாரு. முண்டகண. வந்து உங்ககிட்ட தொண்டை வரைக்கும் வர வார்த்தை வாயில வர மாட்டேங்குது அதானே? நானே சொல்றேன். கொஞ்ச நாளா பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரி உடம்பு அனலா இருக்கு, நான் சிரிக்கிற மாதிரி, கை கோத்துக்கிட்டு நடக்கிற மாதிரி கனவெல்லாம் வருதுல்ல? அது சரிங்க. என் கனவுல வரதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. உங்க கனவுல நான் எப்படி வரேன்? என் கனவுல சொல்றேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ என்கிட்ட இப்படி லூஸ்தனமா பேசிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து வட்டி வர நீ ஓட, அடியாளுங்க உன்னை துரத்தி பிடிக்க, வட்டி அருவாள் எடுத்து ஒரே போடு, தலை துண்டா போயிடுச்சு. கெட்ட கனவா இருக்கே. ஏன் 2 கனவுல பார்த்தனே? நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு. அவங்க தொலைஞ்சாங்க. நீங்க சொன்ன மாதிரியே வட்டி வந்தாச்சுங்க. ஐயோ, வட்டி பாக்குறதுக்குள்ள ஓடிடு. எதுக்கு? நான் ஓடினாலும் என்னை விரட்டி பிடிச்சி கழுத்தை வெட்ட தான் போறானுங்க. இன்னும் ஓடணும்? ஏய், கைய விடு. என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். உன கொன்னே புட்டேன். வட்டியை இப்ப தலை தெறிக்க ஓட வைக்கட்டுமா? ஐயோ கடவுளே. இப்ப பாரு. ஏய், என்ன பண்ண போற? வட்டி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். காசை திருப்பி கொடுக்க வக்கல்ல தோப்புகளை உட்காந்து தண்ணி அடிக்கிறான்ல. செத்தான்கடா. ஏய் வேணாம். 1 சொன்ன கேளு. 2 3 தொலைஞ்சானுங்க அவனுங்க. ஐயோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். என்ன? தேனிலாம் யூ-டர்ன் எடுத்து நம்ம பக்கம் வருது. ஐயோ வாங்க ஓடிடலாம். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? வழக்கமாக பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி இம்முறை காவலுக்கு நிற்கிறது. காதலன் அதை செய்வதால் புல் அரிக்குது. அவ்வளவு நல்லாவா இருக்கு? இந்த புல் அரிக்குது. தெரியலையே. வா பாண்டி, ரைட்ல படுத்து. டேய், நீ இதுக்குள்ளதான் இருக்கியா? ரைட்ல படுத்துக்கிறவா? அப்ப லெஃப்ட்ல யாரு இருக்கா? அம்மா. அட பாவி, இப்ப தெரியுதுடா தேன் கூட்ட யாரு கலைச்சதுன்னு. நம்மள காவ கொடுக்காம விட மாட்டான் போல இருக்கு. வெளிய போகாத, தேனி கொட்டும். இங்க இருந்த வட்டி என் கழுத்தை வெட்டும். நீ குலவிக்காக வந்து ஒளிஞ்ச மாதிரி தெரியலையே. ஐயோ, இவன் முத்தம் கொடுத்தாண்டா நம்ம ரத்தம் கொடுக்க வேண்டியதா இருக்குமே. ஐயோ வட்டி. என்னாச்சு? வட்டி இங்க தாண்டா இருக்கியா? ஓகே, யாரும் நோராதீங்க. இங்கே சாயங்காலம் வரைக்கும் இருக்கலாம். சாயங்காலம் வரைக்குமா? இவன் பிளான் பண்ணிட்டேன். எதுக்கு பாண்டி என்ன பாட்டுலாம் வச்சிருக்காங்க? இவ்வளவு நேரம் தலையில கட்டி தொங்க விட்டாங்கல்ல, இப்ப மொட்டையன் எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணி விடுவான் போல. உப்பு மிளகாலாம் வச்சிருக்காங்க. கடைசியில சூப்பு வச்சு கொடுப்பாங்க. ஐயோ, இவ வேற உயிரோட இருந்தா உனக்கும் கிடைக்கும்டா. ஐயோ, 1995 ஒரு ரெட்டா கொலை பண்ண உண்மையை ஒத்துக்கலன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. உள்ள போய் 5 நிமிஷம் அவன் கொலை பண்ண ரெட்டை கொலையை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா 2-3 கொலை பழி ஏத்துக்கவும் சமைச்சிட்டான். பீகார்ல கூட இதே மாதிரி ஒரு சம்பவம். கொலையாளி வாயை திறக்கவே இல்லை.
ராஜேந்திரனை உடனே அனுப்பி வைங்கன்னு பீகார் கவர்மெண்ட் கெஞ்சி கேட்டு கிடைச்சதுனால நான் கிளம்பி அங்க போனேன். சார் எல்லாரும் தூங்கிட்டாங்களா? நீ பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருந்தா அவன் தூங்காம என்ன செய்வாங்க? உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சரிங்க. இன்னும் 24 மணி நேரத்துல உண்மை வெளியே வரணும். கண்டிப்பா வந்துரும். இல்ல உன்னை தொலைச்சிடுவேன். உங்களை படுக்க வச்சு கதை சொல்றதே தப்பா போச்சா? ஏய் எந்திரிங்கடா, எந்திரிக்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் எந்திரிங்கடா. மசாஜ்ல முடிஞ்சா வீட்டுக்கு கிளம்பலாமா? மசாஜா? ஆ. டேய் அடிக்கிற வேலையில இந்த போலீஸ் பண்ணிட்டு வச்சுக்கிறாத சார், டிபார்ட்மெண்ட் ஆளா நீங்க? ஆமா. போலீஸ்லாம் இல்லைங்க, பேரு போலீஸ் பாண்டி. ஏண்டா போலீஸ் இல்ல, ஏண்டா போலீஸ் பாண்டி என்ன பேர் வச்சிருக்கீங்க? சார், அது ஒரு பெரிய கதைங்க சார். என்னடா கதை? இருங்க சார் சொல்றேன். முதல்ல கையை எடுங்க சார். எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார். யாராவது ஒரு ஆசை நிறைவேற்றினீங்களா? நாங்கள் யாருமே எங்க அப்பா எம்எல்ஏ பாண்டியோட ஆசையை நிறைவேற்றவே இல்லை. உங்க அப்பா எம்எல்ஏவா? அவர் எம்எல்ஏ வர வேண்டும் என்று எங்க தாத்தா மினிஸ்டர் பாண்டி ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டார்ல? அப்ப ஆசைப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப அவஸ்தைப்பட போறோம். கை 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 வலிக்கிறா. இனி வாய் பேசுடா. பேசின வாயை விட்டுட்டு ஏன்டா ஆசன